அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கனில் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, அதிலேயே லெமன், சால்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை மேக்னேட் பண்ணிச்சு இது ஒரு கிரேவி மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட ஆயில் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண வெங்காயம், பொடிசாக கட் பண்ண தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அப்படியே கிரேவியாக நம்ம ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, முழு ஜீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்ததுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பும் சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமல் நம்ம ரைஸ் சேர்த்து இதை அப்படியே தம் போட்டோம்னா அருமையான தொக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்ச் அவர்.